மீனா எப்படி அது கார் வாங்கி கொடுத்துடணும் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு சொல்கிறாங்க, என்கிட்ட பணம் 1,00,000 நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காரை பார்க்குறாங்க. ஆமாம் நீங்கள் காரை பார்த்துட்டு போனீங்களா? அவங்க தானே? ஆமாம் ஆமாம் அதே கார் தான் எங்களுக்கு வேணும், இந்தாங்க இதில் 1,00,000 பணம் இருக்குது. சரிம்மா மீதி நான் டியூவாக போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. தேவையான டாக்குமெண்ட் எல்லாமே கொடுத்து சைன் பண்ண சொல்கிறாரு. இது எல்லாமே அவர் வந்து பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களா? சொல்லுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட ஃப்ரெண்டு கேட்குறாரு. இல்லை அவருக்கு ஒரு சர்ப்ரைஸாக இந்த காரை வாங்கி தரணும்னு நான் நினச்சேன். அதனால தான் அவருக்கு தெரியாமல் நீங்கள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வாங்க, அங்கே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. நீங்கள் காரையும் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிம்மா நீ என்ன சொல்கிறியோ நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு மீனா வராங்க. ஆனால் சூப்பராக வீட்டில் ரெடி ஆகுறாங்க, அழகாக ரெடி ஆகுறாங்க. என்ன ரொம்ப அழகாக ரெடி ஆகுற அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கோயிலுக்கு போகலான்னு தோணுது, வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. என்ன திடீர்னு கோயிலுக்கு போகலான்னு சொல்கிற அப்படின்னு முத்து சொல்கிறாரு. வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கூட்டிகிட்டு போகிறாங்க. முத்து மீனா எல்லாருமே போகிறாங்க உள்ளே. மீனாவோட அம்மா அக்கா எல்லாருமே கோயில் வாசலேருந்து எல்லாருமே சேர்ந்து உள்ளே போகிறாங்க. போனவனையே சொல்கிறாங்க, இங்கே வாங்க காருக்கு பூஜை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. மீனா அவங்க ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து. என்ன காருக்கு பூஜை போடணுமா? இந்த காரை நம்ம அங்கே பார்த்தோமே அந்த கார் தானே இது அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம் ஓ அப்படியா, சரி சரி பூஜை போடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. வாங்க வந்து முன்னாடி நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர் சொல்கிறாரு. என்ன கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து பார்க்குறாரு. உங்களை தான் கூப்பிடுவாங்க, உங்கள் கார் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இல்லை இந்த காரை மீனா வாங்கிட்டாங்க உனக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே அவ்வளோ சந்தோஷப்படுறாரு முத்து, பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. அப்புறம் மீனா முத்து 2 பேருமே சேர்ந்து பூஜைலாம் போடுறாங்க. போட்டுட்டு காரில் போய் ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போகிறாரு. பின்னாடியே மீனாவும் போகிறாங்க. 2 பேருமே சேர்ந்து போகிறாங்க. அதை பார்த்தோன்னே மீனாவோட அம்மா பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. முத்து மீனா 2 பேருமே காரில் போகிறாங்க. அப்படியே மீனா முத்துவையே பார்க்குறாங்க, முத்து மீனாவையே பார்க்குறாங்க. 2 பேரும் பார்க்குறாங்க. என்ன மீனா இது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்குறாரு. எல்லாம் உங்களுக்காக தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே பயங்கரமாக சந்தோஷப்பட்டாரு முத்து.